நாமக்கல் பரமத்தி வேலூர் அடுத்த பொத்தனூரை சேர்ந்தவர் ஜெகதீஷன். இந்து முன்னணியின் நாமக்கல் மாவட்ட செயலாளராக 7 ஆண்டுகளாக இருந்து வருகிறார். மனைவி கீதா, வயது 36, 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். 2 குழந்தைகளும் விடுமுறைக்காக கீதாவின் பெற்றோர் வீட்டுக்கு சென்று உள்ளனர். இந்த சூழலில் நேற்று இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டு இருந்தபோது திடீரென ஜெகதீஷன் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. அக்கம்பக்கத்தினர் வந்து பார்த்தபோது ஜெகதீஷன் கை, கால், தலையில் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்தார். கீதா தலையில் வெட்டப்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளார். பரமத்தி வேலூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். ஜெகதீசனை மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணன், டிஎஸ்பி சங்கீதா நேரில் ஆய்வு செய்தனர். நள்ளிரவு வீட்டின் கதவு தட்டும் சத்தம் கேட்டபோது மனைவி கீதா திறந்தார். அப்போது மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டியதாகவும் தடுக்க முயன்ற தன்னையும் தாக்கி வெட்டியதாக சிகிச்சையில் உள்ள ஜெகதீஷன் கூறியுள்ளார். வேறு ஏதேனும் காரணங்களால் இருவரும் வெட்டப்பட்டார்களா அல்லது முன்பகை காரணமா என போலீசார் விசாரித்து வருகின்றனர்.